அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 12வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். அல்லேலூயா. இந்த வசனத்தின் அடிப்படையில் கடந்த ஒரு 6 மாதமாக நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. போன தடவை பார்த்ததை ஒரு 5 நிமிடம் ஞாபகப்படுத்திவிட்டு அடுத்து செல்ல இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய திருவுளத்தை, தன்னுடைய மனதை நமக்காக இந்த வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் எபிரேயர் 1:1 சொல்லுகிறது, பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவுளம் பற்றின தேவன். அல்லேலூயா. நாம் வாழ்ந்திருப்பதற்காக, நாம் நன்றாய் இருப்பதற்காக, ஆசீர்வாதமாக இருப்பதற்காக பூர்வ காலங்களிலே பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவுளம் பற்றின தேவன், தன்னை வெளிப்படுத்தின தேவன், தான் யார் என்பதை வெளிப்படுத்தின தேவன் நம்முடைய தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறாரு, எரேமியா 6:16 சொல்றாரு, நீங்கள் வழியிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து அதிலே நல்ல வழி. அல்லேலூயா. அதை நீங்கள் ரொம்ப கவனிக்கணும். அதில் நல்ல வழி, அதில் எல்லாரை பற்றி எழுதியிருக்குது. பிசாசை பற்றி எழுதியிருக்குது, பாவ மனிதனை பற்றி எழுதியிருக்கிறது, தீர்க்கதரிசிகளை பற்றி எழுதியிருக்கிறது, பரிசுத்த மனிதர்களை பற்றி எழுதியிருக்கிறது, தேவனை குறித்து எழுதியிருக்கிறது. இவர்கள் எல்லாவற்றையும் நீங்கள் நல்ல வழி எது என்று கேட்டு விசாரித்து அதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ நாம் முதல்ல நம்முடைய தேவனுடைய திருவுளத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர் எழுதியிருக்கிறதிலே நல்ல வழி, அது எந்த வழி என்பதை கேட்டு நாம் அதில் நடக்க வேண்டும். அவர் தான் சொல்லுகிறார். உபாகமம் 32 யாக்கோபை அவர் எப்படி தெரிந்து கொண்டாராம்? எத்தனா இருந்து பித்தலாட்டக்காரனாக இருந்து சூழ்ச்சிக்காரனாக இருந்த அந்த யாக்கோபை எப்படி தெரிந்து கொண்டார்? பாலான நிலத்திலும் ஊளையிடுதலும் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவனை கண்டுபிடித்தார். அல்லேலூயா. எப்படி கண்டுபிடிக்கிறாரு? பாலான நிலத்திலும் ஊளை இடுதலுமான அவாந்தர வெளியிலும் அவனை கண்டுபிடித்து அவனை அவர் ஒருவரே நடத்தினார். அல்லேலூயா. வேற யாரும் இல்லை, அவர் ஒருவரே அவனை நடத்தினார். நடத்தி அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவனை கண்ணின் மணியை போல காத்தார். அல்லேலூயா. எப்படி காத்தாரு? கண்ணின் மணியை போல காத்தார்னா ஆழமான தெய்வீகமான ஒரு பாதுகாப்பு. அல்லேலூயா. இந்த ஆழமான அன்பான தெய்வீகமான ஒரு பாதுகாப்பை நீங்க இந்த உலகத்தில் வேற யார்கிட்டையும் நீங்க பெற்றுக்கொள்ளவே முடியாது. தேவனிடத்திலிருந்து தான் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அவர்தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர். அல்லேலூயா. ஆனா அவர் திருவுளம் பற்றினது பாவ சுபாவமும் விழுந்து போன மனிதனுமாகிய நமக்கு கசப்பா இருக்கிறது. அல்லேலூயா. கசப்பா இருக்கிறது. அப்படி திருவுளம் பற்றுகிறார். அவர் என்ன சொல்றார்? நீ பரிசுத்தமா வாழு, என்ன ஆராதனை பண்ணு, என்னை தேடு, என்னை விசுவாசி, என்னை நம்பு, இப்படி உன்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீ வாழு என்று சொல்லும் பொழுது அது கசப்பா இருக்கிறது. அல்லேலூயா. உபதேசம் கசப்பா இருக்கிறது. அதனாலதான் சொல்றாங்க, சீக்கிரம் முடி. என்ன பண்ணு? பிரசங்கத்தை சீக்கிரம் முடி. தேவனுடைய வார்த்தைக்கு, வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனுடைய வார்த்தையை சீக்கிரம் முடி.
போதும் எங்களுக்கு. எப்படி? அல்லேலூயா. பாருங்க, புறஜாதி மக்கள், தேவனை அறியாத மக்கள் ஒரு மலை மேலே ஏறி நடக்கிறாங்க. நடந்து அங்கே போன உடனே பார்க்க முடியாது. 5 மணி நேரம் ரூமில் அடைச்சி போடுறான். எப்படி? 5 மணி நேரம் ஒரு ரூமில் அடைச்சி போடுறான், கம்முன்னு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கியூவில் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் போய் சாமியை பார்க்குறாங்க. பார்த்துட்டு வெளியில் வந்து மொட்டை அடிச்சுக்கிட்டு வர்றாங்க. புறஜாதி மக்கள் 5 மணி நேரம் ஒரு ரூமில் அடைச்சி போடுறாங்க, மலை மேலே ஏறி போடுறாங்க. ஆனால் வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனுடைய வார்த்தை கசப்பாக இருக்கிறதுனால சீக்கிரம் முடியும். அல்லேலூயா. ஆவியானவர் அடக்குகிறார்கள். ஆவியானவர் அடக்க முடியுமா? ஆதியிலே ஜலத்தின் மீது அசைவான தேவ ஆவியானவர் அவர் அடக்கவே முடியாது. அவருக்கு நேரத்தை கொடுக்கணும். பிரசங்கம், கிறிஸ்தவ சபைகளிலே பிரசங்கம் என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால நான் என் சபைக்கு வாட்சை கட்டிட்டு போக மாட்டேன். நான் போகிற சபைக்கு, ஏன்னா அப்படி திருப்பி பார்க்கக்கூடாது, அது தேவனுடைய பார்வையில் அருவருப்பு என்று சொல்லி வாட்சை அப்படி திருப்பி பார்க்கக்கூடாதுன்னு வாட்சை கட்டிட்டு போக மாட்டேன். செல்போனை என் வீட்டில் போட்டு போயிடுவேன். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமையை செலுத்த வேண்டியவர்கள் நாம். அல்லேலூயா. அதனால சீக்கிரம் முடியும் யாரும் எனக்கு சொல்லாதீங்க, கோபம் வருது. அல்லேலூயா. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற எல்லா மனிதர்கள் மேல் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சரி, பிரசங்கத்துக்குள்ள கடந்து செல்லுவோம். அல்லேலூயா. இன்னைக்கும் அதே தான். வழியிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து, அதிலே நல்ல வழி எதுவென்று விசாரித்து அதிலே நடவுங்கள். இன்னைக்கும் அந்த தேவனுடைய திருவுளத்தை குறித்து நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். எதை குறித்து பார்க்க போகிறோம்? தேவனுடைய திருவுளத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பாருங்க, பிரசங்கி சொல்லுகிறான், கண்கள் காண்கிறதுனாலே திருப்தியாகிறதில்லை. அல்லேலூயா. கண்கள் காண்கிறதுனாலே திருப்தி ஆகிறதில்லை. அப்போ ஏதோ ஒன்று ஒரு மனிதனை கவர்ந்து இழுக்கிறது. என்ன இழுக்கிறது? கவர்ந்து இழுக்கிறது. ஆகவேதான் இந்த இளையகுமாரன் என்ன பண்றான் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய தகப்பனிடத்திலே ஆஸ்தியை பங்கு கேட்டு வாங்கி தூர தேசத்துக்கு அவன் போகிறான். அல்லேலூயா. எங்க போகிறான்? தூர தேசத்துக்கு நடந்து போகிறான். அங்க போய் துன்மார்க்கமாய் தன்னுடைய எல்லாவற்றையும் அழித்து போட்டு பசி வந்ததும் பண்ணி திங்கிறத திங்க ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. பண்ணி திங்கிறத திங்க ஆரம்பிக்கிறான். அதை கூட அவனுக்கு கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் அவர் 40 நாள் உபவாசம் இருந்து மிகுந்த பசி உண்டாயிட்டு. அப்போ சத்துரு வந்து நின்று, பிசாசு வந்து நின்று சொல்லுகிறான், இந்த கல்லுகளை அப்பங்களாக்கும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அவருக்கும் பசி. அவர் சொல்கிறாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல. அல்லேலூயா. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே. அல்லேலூயா. எழுதி இருக்கிறது. அப்போ நம்மை சந்திக்கிற ஒரு தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிறோம். அவருக்கு மகிமை செலுத்தி கொண்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தையை ஏதோ ஒன்று கவர்ந்து இழுத்து கல்லுகளை அப்பங்களாக்குகிற அப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்த அந்த கெட்ட குமாரன் தன்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு தரித்திரத்தையும் அவமானத்தையும் அவன் சந்திக்கிறவனாய் அவன் மாறிப்போனான். ஹல்லேலூயா. அப்போ இந்த தேவன் யாக்கோபை வழியிலே சந்திக்கிறார். பாலான நிலத்திலும் ஊளை இடுதலுமான அவாந்தர வெளியிலும் அவனை அவர் சந்தித்தாராம். அல்லேலூயா. அவனை சந்தித்து மிகப்பெரிய வாக்குத்தத்தத்தை அவனுக்கு கொடுத்து அவனை தன்னுடைய ஆழமான அன்பை வெளிப்படுத்தி கண்ணின் மணியைப் போல அவனை காத்து அந்த வாக்குத்தத்தத்தை அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி 2 பரிவாரங்களோடு
அவனை கொண்டு வந்து சேர்த்தார். கைவிடவே இல்லை. அல்லேலூயா. அவனை கைவிடவே இல்லை. அவனை ஒரு சமாதானத்தின் வழியிலே அவனை நடத்தினார். அவன் கலக்கத்திலும் சஞ்சலத்திலும் உயிருக்கு பயந்து தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் சீரியா தேசத்துக்கு ஓடி போனான். ஓடி போய் அந்த வழியிலே அவனை அவர் சந்தித்தவராய் அவர் இருந்தார். ஹல்லேலூயா. அப்போ அதுதான் அவர் சொல்றாரு, வழியிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து அதிலே நல்ல வழி என்று கேட்டு அதிலே நடுவுங்கள். இதில் சங்கீதக்காரன் மிகவும் ஒரு அற்புதமான ஒரு மனிதனாய் அவன் இருக்கிறான். சங்கீதக்காரன் ஒரு அற்புதமான மனிதன். சங்கீதம் ஒன்று எப்படி நடக்குது? துன்மார்க்கரின் ஆலோசனை நடவாமலும் நில்லாமலும், இல்லையா? துன்மார்க்கர் ஆலோசனை நடவாமலும் பாவியல் வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். முதல்ல ஆலோசனை நடவல, அங்க நிக்கல, அதன்படி நடக்கல. அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நடவாமல் நில்லாமல் உட்காராமல் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அல்லேலூயா. அப்போ அவனுடைய அறிவு ஏன் ஒரு மனுஷன் இவ்வளவு பெரிய வெற்றியை அடைகிறான் தன்னுடைய வாழ்க்கையில? ஏன் அவ்வளவு பெரிய உயரத்தை அவன் எட்டுகிறான்னா அவன் நடவாமல் நில்லாமல் உட்காராமல் நல்ல வழி என்று கேட்டு விசாரித்து அதிலே நடந்து ஜீவனுள்ள தேவனை பற்றி கொண்டு அவரை உறுதியாய் பற்றி கொண்டு தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் நிர்ணயித்திருந்த அந்த ஆசீர்வாதத்திலே அவன் தன்னுடைய வாழ்க்கையை அவன் ஓடி முடிக்கிறான். அல்லேலூயா. அதனால தான் சிமியோன் சொல்றார் பாருங்க, லூக்கா 1:78-79 சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க, எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் எதிர்க்கு வந்தாராம், எப்படி நடத்துகிறாராம்? லூக்கா 1:78-79 அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியில் நடத்தவும். நம்முடைய கால்களை எந்த வழியில நடத்தணுமா? நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியில் நடத்தவும். அதுக்கு முன்னாடி வசனம் திருப்பி படிக்குமா? அந்தகாரத்திலும் மரண இருளிலும் போதும். என்ன போட்டிருக்குது? அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்கள். ஆனா சங்கீதக்காரன் எப்படி சொல்றான்? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் அல்லேலூயா பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அல்லேலூயா. ஏன்? கர்த்தர் வெளிச்சம், கர்த்தர் வெளிச்சம். ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? லூக்கா 71 அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு அல்லேலூயா வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. ஏன் ஆண்டவர் நம்மை சந்திக்கிறார்? ஏன் ஆண்டவர் பாழான நிலத்திலும் ஊளை இடுதலுமான அவாந்தர வெளியிலும் யாக்கோபை ஏன் சந்திக்கிறார்? அல்லேலூயா. தேவன் நம்ம ஏன் சந்திக்கிறார்? நான் தான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு பிசாசின் பிடியில் இருந்து உங்களை விடுதலை ஆக்கி இருக்கலாம், ஒரு வியாதியின் பிடியில் இருந்து உங்களை விடுதலை ஆக்கி இருக்கலாம், ஒரு தரித்திரத்தின் பிடியில் இருந்து உங்களை விடுதலை ஆக்கி இருக்கலாம், ஏதோ ஒரு வகையிலே தேவன் உங்களை சந்தித்து இருக்கலாம். உங்க குடும்பத்தில் இருக்கிற நாச மோசங்கள் குழப்பங்களுக்கு மத்தியிலே தேவன் உங்களை சந்தித்து உங்களை ஆசீர்வதித்து இவைகளிடத்திலிருந்தெல்லாம் உங்களை விடுதலையாக்கி ஏதோ ஒரு விதத்திலே வசனத்தின் மூலமாய் உங்களை சந்தித்து இந்த சபையில உட்கார வைக்கலாம். ஆனா நான் ஒன்று சொல்றேன், அவரை தவிர வேறு எதுவும் உங்களை கவர்ந்து இழுக்கக்கூடாது. அல்லேலூயா. அவரை தவிர வேற எதுவும் ஏதாகிலும் நம்மை கவர்ந்து இழுக்குமாயின் அதன் மூலமாய் நாம உபத்திரவத்தின் ஊடாய் நம்முடைய வாழ்க்கை கடந்து போகும். அல்லேலூயா. வேற எது கவர்ந்து இழுத்தாலும்
அதிலே நமக்கு பலவிதமான உபத்திரவங்கள் உண்டு. அதனால தான் அவர் சொல்றாரு, நம்முடைய கால்களை நம்முடைய வாழ்க்கையை ஒரு சமாதானத்தின் வழியில நடத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதற்காக தான் அவர் நம்மை சந்தித்து சபையிலே உட்கார வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அதை பார்த்தீங்கன்னா அதர் சொன்ன துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமல், பாவியின் வழி நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்திலே பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அப்போ அப்படிதான் நம்மை நடத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். ஆனா நீதிமொழிகள் எழுதின அந்த பரிசுத்தவான் எப்படி சொல்றாரு பாருங்க. 1ஆம் அதிகாரம் எடுங்க, 15-16 படிங்க. 1:15-16 எப்படி போட்டிருக்கு பாருங்க. என் மகனே, நீ அவர்களுடைய வழி நடவாமல் உன் காலை அவர் பாதைக்கு விலக்குவாயாக. அவர்கள் கால்கள் எதுக்கு ஓடுது? அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடி ரத்தம் சிந்த தீவி இருக்கிறது. அவர்களுடைய கால்கள் தீங்கு செய்ய ஓடி ரத்தம் சிந்த தீவிரிக்கிறது. அதனால தான் சொல்றாரு, என் மகனே என்னுடைய போதனையை கேளு. அல்லேலூயா. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. அவர் ஆலோசனை, அவர் ஆலோசனை, அவர் கர்த்தர், அவர். அல்லேலூயா. அப்போ நம்ம எப்படி நடத்த வேண்டும்? அவர் இறங்கி வருகிறாரா? நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியில் நடத்த வேண்டும். அல்லேலூயா. நீதியின் பாதையில் நம்மை நடத்த வேண்டும். சங்கீதக்காரன் சொல்கிறான், சங்கீதம் 23 அவரின் ஆத்துமாவை தேற்றி என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். அல்லேலூயா. என் ஆத்துமாவை தேற்றி என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார், சமாதானத்தின் பாதையில் நடத்துகிறார். ஏன்? என்னை சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தா என்னுடைய வாழ்க்கையில வெற்றி உள்ளவனாக, சமாதானம் உள்ளவனாக, சந்தோஷம் உள்ளவனாக, நிறைவு உள்ளவனாக, மகிழ்ச்சி உள்ளவனாக, ஏராளம் உள்ளவனாக, தாராளம் உள்ளவனாக, மலை மேல் இருக்கிற பட்டணமாக, விளக்கு தண்டின் மேல் இருக்கிற விளக்காக, மலை மேல் இருக்கிற பட்டணமாக நான் இருக்க வேண்டும் என்று என்னை சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தா விரும்புகிறார். எத்தனை தாய் தகப்பன் தான் பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா. அதை விட அதிகமாய் நாம் நன்றாய் இருக்க வேண்டும் என்று நம்முடைய தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அதனாலதான் அவர் என்ன நடத்துறாரு? நம்மை சமாதானத்தின் பாதையிலே அவர் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. ஏன் அந்த சமாதானத்தின் பாதையில ஒரு சொல்றாரு, நீதிமானுடைய கூடாரத்திலே கம்பீர சத்தம் உண்டு. ஏன் கம்பீர சத்தம் உண்டுன்றாரு? அங்க சஞ்சலம் இல்லை, தவிப்பு இல்லை, சோர்வு இல்லை, களைப்பு இல்லை. அங்க என்ன உண்டு? நீதிமானின் கூடாரத்திலே கம்பீர சத்தம் உண்டு. அல்லேலூயா. சோர்வு இல்லை. ஏன்னா நம்முடைய கால்களை அவர் சமாதானத்தின் பாதையிலே அவர் நடத்துகிறார். சமாதான குலைச்சலை உண்டு பண்ணுகிறார். அநேக காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஒரு மனுஷன் பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் நல்ல வேலை தான் செஞ்சார். குடும்பத்துக்காக தன்னுடைய ஆற்றலை நிரூபிக்க ஒரு நல்ல வேலை தான் செஞ்சார். அவர் சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? காரு என்ஜின் தயார் பண்றது அவர் வேலை. காருக்குள்ள என்ஜின் இருக்குல்ல, இருக்குதா இல்லையா? இருக்குது. அந்த என்ஜினை தயார் பண்றதுல அவர் தன்னுடைய வாழ்நாள வாலிபத்திலிருந்து கிட்டத்தட்ட 65 வயது வரைக்கும் அவர் செலவு பண்ணாரு. செலவு பண்ணி வேற தேசத்துல போய் சிறந்த கார் என்ஜினை அங்க போய் பார்த்து அதை எப்படி தயார் பண்றாங்கன்னு பார்த்து அதை தயார் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சு இங்கே என்ன பண்ணிட்டாரு? இந்தியாவில் அதை என்ன பண்ணிட்டாரு? அதே போல ஒரு நல்ல ஒரு தரமான என்ஜினை கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சி முடிக்கிறாரு. அவர் சொல்றாரு, முடிச்சுட்டு நான் திருப்தியா நான் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லி முடிச்சுட்டு சொல்றாரு, அதை கண்டுபிடிச்சி முடிச்சு அதை காரில் பொருத்தியாச்சு. அது காரில் பொருத்தி கொஞ்ச நாளில் புதுசாக இப்போ பேட்டரி கார் வந்துருச்சு. அல்லேலூயா. அப்போ இவ்வளவு நாட்கள் என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்டுபிடிச்சி நல்லதை சிறந்ததை செய்து முடிக்கிறேன். முடிக்கும்போது இன்னும் கொஞ்ச நாளில் பேட்டரி கார் வந்துருச்சு. இது பயனற்றதாய் போய்விட்டது. அல்லேலூயா. என்னதாய் போச்சு? இப்போ
தன்னுடைய வாழ்நாளை எல்லாம் செலவு பண்ணி அதில் தன்னுடைய நேரத்தை எல்லாம் செலவு பண்ணி முடிச்சு கண்டுபிடிச்சு கொஞ்ச நாள் என்ன பண்ண போச்சு, அதுக்கு மதிப்பில்லாம போவதற்கு என்ன வந்துருச்சு. இப்போ பேட்டரி கார், நிறைய பேர் பேட்டரி பைக் வாங்குறீங்கல்ல, அல்லேலூயா. அப்போ மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய ஞானத்தையும் தன்னுடைய பலனையும் தன்னுடைய அறிவையும் கொண்டு ஒரு காரியத்தை செய்து முடிக்கிறான். அது அந்த முடிக்கிற நேரத்தில் என்ன ஆயிடுது, அதுக்கு என்ன இல்ல, மதிப்பில்லாதபடி போய்விடுகிறது. அல்லேலூயா. அவர் செய்தது தவறா இல்ல, நல்லதுதான் செய்தாரு. ஆனா அது இப்போ என்ன ஆயிடுது, மாயையாய் போய்விட்டது. அல்லேலூயா. ஆனா ஏன் அதை சொல்றேன்னா, அது தவறு இல்லை. தேவன் கொடுத்த தாளந்தையும் தேவன் கொடுத்த ஞானத்தையும் அவர் பயன்படுத்தி என்ன பண்றாரு, சிறந்ததை தான் செய்யறாரு. ஆனா மாயையாய் அது என்ன போயிடுது, மறைந்து போகிறது. அப்போ என்ன பண்ணுது, தன்னுடைய வாழ்நாள் எல்லாம் அதற்கு மாத்திரமே செலவு செய்து விட்டார். அல்லேலூயா. சிருஷ்டி கர்த்தாவுக்கென்று நேரத்தை கொடுக்கல, அவருக்கென்று என்ன பண்ண முடியல, என்னங்க, அல்லேலூயா, நேரத்தை கொடுக்க முடியல. நேரத்தை கொடுக்காதனால அவர் என்ன சொல்றாரு, அதை செய்து முடித்து கொஞ்ச நாள்ல பேட்டரி கார் வந்ததும் நான் சோர்ந்து போய்விட்டேன். அல்லேலூயா. நான் களைத்து போய்விட்டேன், என்னுடைய பலனெல்லாம் வீணாகி போனது, எக்ஸாஸ்ட் ஆகி போய்விடுச்சுன்றாரு. அல்லேலூயா. என்ன வந்துருச்சு, இளைப்பு. என்ன வந்துருச்சு, ஒரு இளைப்பு, ஒரு களைப்பு. நான் கண்டுபிடிச்சதுக்கு, நான் செலவு பண்ணினதற்கு எந்த விதமான பிரயோஜனம் இல்லாதபடி நான் சோர்ந்து ரொம்ப களைத்து போய்விட்டேன். என்னுடைய இருதயம் மெழுகு போல கரைந்து என்னுடைய குடல்களுக்கு நடுவே ஓடினது போல இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்வது போல அவர் மிகவும் களைப்பாகி போனார். அல்லேலூயா. அதனால தான் நான் ஒன்று சொல்லுவேன், அதெல்லாம் நல்லது. அதன் மத்தியிலே நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியில நடத்தவும், சந்தோஷத்தின் வழியில நடத்தவும், அல்லேலூயா, மகிழ்ச்சியின் வழியில நடத்தவும், ஆனந்தத்தின் வழியில நடத்தவும், நாம் களைத்து போகாதபடி, சோர்ந்து போகாதபடி நம்மை பலனடைய செய்கிற ஒரு தேவன் நம்மிடத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அது தப்பா? வேலை செய்யறது தப்பா? கண்டுபிடிக்கிறது தப்பா? வியாபாரம் பண்றது தப்பா? தொழில் பண்றது தப்பா? இல்லை. ஆனால் அந்த அதிலே தன்னுடைய இருதயத்தை முழுவதுமாக அதில் வைக்கும் பொழுதுதான் அது என்ன ஆகிறது, இருதயம் கரைந்து போகிறது. ஆற்றி தேற்றா யாரும் இல்லை, அவரை அரவணைக்க யாரும் இல்லை, அவருக்கு சமாதானத்தின் வழியில நடத்த யாரும் இல்லை. ஏன்னா அவருடைய சிந்தையெல்லாம் அதுல இருந்தது. அல்லேலூயா. அதனால சொல்றாரு, கிறிஸ்துவின் சிந்தை, பிதாவுடைய சித்தத்தை செய்த கிறிஸ்துவின் சிந்தை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே மையமாக அவரை வைக்கும் பொழுது எதுவும் நம்மளை சோர்வாக்க முடியாது, எதுவும் நம்மை களைப்பாக்க முடியாது, எதுவும் நம்ம என்ன பண்ண முடியாது, பலவீனமாக்க முடியாது. அல்லேலூயா. ஏன் நம்மை சந்திக்கிறார்? ஏன் நம்மை அந்த அருணோதயம் ஏன் நம்மை சந்தித்திருக்கிறது? ஏன் பாலான நிலத்திலும் ஊளையிடுகிற அவாந்தரமான வெளியிலும் ஏன் தேவன் நம்மை சந்தித்திருக்கிறார்? அல்லேலூயா. இந்த சமாதானத்தின் வழியில் நடத்த, சோர்ந்து போகாதபடி எப்பொழுதும் பவுல் சொல்றார், சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அல்லேலூயா. மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்துடன் அவருடைய சந்நிதி முன் வாருங்கள். அல்லேலூயா. வாழ்க்கையிலே யாரை மையமா வைக்கிறோமோ, எதை மையமா வைக்கிறோமோ அதை குறித்து தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷமோ சமாதானமோ நிலையானது இருக்கும். அல்லேலூயா. இல்லைன்னா அது என்ன ஆகுது, வெறுமையாய் போய் விடுகிறது. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் ரொம்ப களைப்பாயிட்டேன், ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். எத்தனை பேர் பல வேளைகளில் ஒண்ணுமே தன்னுடைய இருதயத்தில் ஒண்ணுமே இல்லாதது போல உணர்ந்திருக்கிறீர்கள் இல்லையா? எல்லாம் நல்லா கிளீனா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அந்த தேவனை மையமாய் வைத்திருக்கும் போது அங்கே என் ஆத்மாவை
என் ஆத்துமாவை தேற்றி, அல்லேலூயா, என் ஆத்துமாவை தேற்றக்கூடிய ஒருவர் இருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ளவைகளும் யாரும் எந்த மனுஷனும் நம்மை ஆற்றி தேற்ற முடியாது. அல்லேலூயா. என் ஆத்துமாவை என்னை சிருஷ்டித்த ஒரே தேவன் தான் என்னை ஆற்றி தேற்ற முடியும். அல்லேலூயா. ஏன்? அவர் தான் சிருஷ்டித்தார் நம்மை. அவர்தான் நம்முடைய காலங்களை சமாதானத்தின் வழியில நடத்த நம்மை சந்திக்கிற ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். எத்தனை பேர் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? அல்லேலூயா. பாருங்க, பிரசங்கி சொல்லுகிறான், எவ்வளவு அருமையா சொல்றான் பாருங்க. அவன் சொல்றது கரெக்டு தான். நீதி பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் எடுங்க. சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு பலன் என்ன இருக்குதுங்க. அவன் சொல்றது ஒரு வகையில கரெக்ட். சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்திலும் அவனுக்கு பலன் என்ன? பிரம்மாண்டமான காரியத்தினை கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா பலன் என்ன? அது மறைந்து வேற ஒன்று வருது. அல்லேலூயா. இந்த மாடல் போய் இந்த மாடல் வருது. ஒரு சேலை டிசைன் வந்து உடனே அதை எல்லாரும் வாங்கி கட்டுறாங்க. கொஞ்ச நாள் என்ன ஆயிடுது? வேற டிசைன் வருது. அதை விரும்பி கட்டுறாங்க இல்லையா? அதான் புதுசு வரும் பொழுது பழசுக்கு என்ன ஆயிடுது? மரியாதை இல்லை. ஆனா நிலையானது ஒன்று இருக்கிறது, சத்தியம். அல்லேலூயா. சத்தியம். நான் மாறாதவர், நான் மாறாதவர். அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், நான் மாறாதவர். அவர் இருக்கிறார். மாறாதது அவர் ஒருவர் தான். அன்பு, அவருடைய அன்பு மாறாதது, அவருடைய கிருபை மாறாதது, அவருடைய இரக்கம் மாறாதது, அவருடைய வல்லமை குறையாதது. அல்லேலூயா. அவரைத்தான் நம்ம தேடணும், அவரைத்தான் நம்ம நாடணும். ஏன்னா அது ஒருபோதும் நம்மை சோர்வர செய்யாது, களைப்புரை செய்யாது, நம்மளை பலவீனப்படுத்தாது. அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரன் சங்கீதம் 119 28 30 வரைக்கும் படிங்க. சங்கீதம் 119 28 32 வரைக்கும் படிங்க. சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது. அல்லேலூயா. உம்முடைய வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். அடுத்து சொல்றான் பாருங்க, பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உமது வேதத்தை எனக்கு அருள் செய்யும். மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நான் நிறுத்தினேன். அவனுக்கு விவரம் தெரியுது. இந்த உலகத்துல ஒரு வழி இருக்குது, பொய் வழி இருக்குது. அந்த வழி விசாலமா இருக்குது. அல்லேலூயா. இன்னொரு வழி இருக்குது, அது என்ன? இடுக்கமாயிருக்கிறது. அல்லேலூயா. அது இடுக்கமாயிருக்கிறது. அது மெய் வழி, அதுல போகணும். பொய் வழி விசாலமாயிருக்கிறது. அல்லேலூயா. அது காணல் நீர். தூரத்துல அந்த பாத்தீங்கன்னா காணல் நீர் தெரியும். அங்க பார்க்கும்போது தண்ணி இருக்கிற மாதிரியே தெரியும். இந்த வெயில் காலத்துல தண்ணி இருக்கிற மாதிரியே தெரியும். கிட்ட போக என்னது? மறைந்து போகிறது. அது பொய் வழி. அல்லேலூயா. அந்த பொய் வழியில என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தரை உயர்த்துவாங்க, ஒருத்தரை அதுக்காக இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க? அவமானப்படுத்துவாங்க ஏதோ ஒரு வகையில். அல்லேலூயா. அப்பவே நம்ம உஷாராகணும். இது பொய் வழி. அல்லேலூயா. அந்த பொய் வழியில் என்ன இருக்குது? மிகப்பெரிய ஒரு ஆபத்து மறைந்திருக்கிறது. அந்த ஆபத்தில் என்ன இருக்கிறது? ஒரு மிகப்பெரிய பாவம் இருக்கிறது. அதனாலதான் அவன் சொல்றான், பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். அருள் செய்யும்னா என்னுடைய இருதயத்திலே உம்முடைய வேதத்தை எனக்கு வெளிப்படுத்தும். வசனம் முத்திரிக்கப்பட்டது. வசனம் என்னது? முத்திரிக்கப்பட்ட வசனம். அந்த வசனம் அந்த வசனத்தை குறித்து அவர் வெளிப்படுத்தவில்லை என்றால் அந்த வசனத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா.
அதனால தான் நான் அனுதினமும் கேட்கறது, உங்களுடைய வேதத்தினுடைய அதிசயங்களை என்னுடைய கண்கள் காண வேண்டும். அவர் சொன்னாரு, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எல்லாம் வேற நினைப்பாங்க, ஆனா நான் என்ன நினைச்சேன், உங்களுடைய வேதத்தின் அதிசயங்களை எனக்கு காண செய்யும். அல்லேலூயா. அந்த முத்திரிக்கப்பட்ட வசனங்கள் என் இருதயத்தில் எனக்கு என்ன பண்ண வேண்டும், எனக்கு அருள் செய்ய வேண்டும். ஏன்னா நான் என்னுடைய வாழ்க்கையை மெய்வழியை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சங்கீதம் 18 உங்களுக்கு நான் எடுத்து காமிச்சேன் இல்லையா? சங்கீதம் 18 ஒரு வசனம் எடுத்தேன் நான் உங்களுக்கு. சங்கீதம் 18 சொன்ன இல்லையா, தேவனுடைய வழி உத்தமமானது, அவருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் உன் பாதைகளை அவர் என்ன பண்ணுவாரு, செவ்வைப்படுத்துவார். உன் பாதைகளை அவர் என்ன பண்ணுவாரு, செவ்வைப்படுத்துவார். அல்லேலூயா. செவ்வைப்படுத்துகிற ஒரு தேவன். ஏன்னா பாதை நல்லா இல்லை, பாதையில அநேகர் பள்ளம் பறிச்சு வச்சிருக்கிறான், குழி நோண்டி வச்சிருக்கிறான். அல்லேலூயா. யார் உங்களுக்கெல்லாம் அது செய்ததே இல்லையா? அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை பாதைகளிலே பள்ளம் பறிச்சு குழி நோண்டி முள்ளுகளை போட்டு வலைகளை போட்டு என்னென்னவோ போட்டு என்ன பண்ணியிருக்கிறான் அவன், பிசாசானவன் என்ன பண்ணியிருக்கிறான், இவைகளெல்லாம் செய்து வைத்திருக்கிறான். அதனால தான் அவர் நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்துகிறார். பாருங்க, சங்கீதம் 106, 107 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, செங்கடலை பிளந்து உலர்ந்த தரையை போல மாற்றினாராம். அல்லேலூயா. எப்படி மாத்தினாரு? அங்க சகதி இல்லைங்க. செங்கடலை பிளந்தா நீங்க தண்ணி நிக்கிற இடத்துல கொஞ்ச நேரம் தண்ணி காஞ்சோன்னு போய் பாருங்க, அந்த இடத்துல என்ன இருக்கும், சகதி இருக்கும், காலை வைக்க முடியாது, வழுக்கும். ஆனா அவர் செங்கடலை பிளந்து உலர்ந்த தரையை போல மாற்றினார். ஏன்னா அதுல வியாதிஸ்த வரான், வயசானவன் வரான், சின்ன பிள்ளைங்க வராங்க, கர்ப்பிணிங்க வராங்க, பெண்கள் வராங்க. செங்கடலை பிளக்கும் பொழுது அந்த உலர்ந்த தரையை கடந்த எல்லாருமே வாலிபத்தில் இல்லை, கைக்கோளிலிருந்து, கர்ப்பிணிலிருந்து, முதியவர்களிலிருந்து, வியாதிப்பட்டவர்களிலிருந்து, வயசானவங்க எல்லாம் நடந்து வராங்க. ஆகவே அந்த கடலை உலர்ந்த தரையாய் அவர் மாற்றினார். அல்லேலூயா. தேவனுடைய வழி உத்தமமானது, அவருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிறதற்கு அவர் கேடகமாயிருக்கிறார், உன் வழியை அவர் செவ்வைப்படுத்துகிறவராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய கால்களை சமாதானத்தின் பாதையிலே நடத்த அவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் அந்த வசனத்தை எடுத்தேன், அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பை, ஆசீர்வாதத்தை, வெற்றியை, வாழ்வை, சமாதானத்தை, சந்தோஷத்தை கட்டளையிட அவரை தவிர வேறு ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. வரலையே. அல்லேலூயா. அல்லேலூயானா எனக்கு சொல்லலைங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு அர்த்தம். அல்லேலூயா. 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 எல்லாம் சந்தோஷமா சிரிச்சிட்டீங்க. அல்லேலூயா. ஏசாயா 40, 28, 31. இருபத்தெட்டுலேருந்து 31. ஏசாயா 40. பாருங்க அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். என்ன பண்றாரா? சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறவராய் அவர் இருக்கிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயிரே எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் அவர்கள் சோர்வடையார்கள். அல்லேலூயா. அப்போ நாம நம்முடைய வாழ்க்கையில பொய் வெளியது, மெய் வெளியது,
அதை நம்ம எதன் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும்? வேத வசனத்தின் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரோடு கூட ஐக்கியமாக இருக்கும் பொழுது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். அல்லேலூயா. அந்த கிறிஸ்துவுக்குள்ள இருந்து கிறிஸ்துவின் சிந்தையை தரித்து கொண்டு கிறிஸ்துவுக்கு பயந்து அவருடைய கட்டளைகளுக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு பயந்து அவர் சொல்றார் ஒரு இடத்துல, என்னுடைய வார்த்தைக்கு பயந்து நடுங்குகிறவரை நான் நோக்கி பார்ப்பேன். அல்லேலூயா. என்னுடைய வார்த்தைகளுக்கு பயந்து, ஐயோ அவருடைய வார்த்தை இதை சொல்லுது, இதை நான் பேசக்கூடாது, இதை நான் செய்யக்கூடாது, இதை நான் என்னுடைய வாழ்க்கையில இதை நான் விட்டு விலக வேண்டும் என்று அவருடைய வார்த்தைக்கு நான் பயந்து நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறவனுக்கு அவர் சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து செட்டைகளை கழுகுகளை போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினால் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். அல்லேலூயா. அப்போ தேவ சித்தத்துக்கு எதிரான பிரயாசங்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்கள், வீண் சிந்தனைகள், பெருமை, மேட்டிமை, பொய் வழி எல்லாம் பெருமை இருக்கும், மேட்டிமை இருக்கும், நான் எனக்கு என்னுடையதுன்னு இருக்கும், அதெல்லாம் பெருமை. அப்படிப்பட்ட பொய் வழியை நம்ம வெறுத்து மெய்வழி கிறிஸ்துவின் சிந்தையை நாம் தரித்து கொள்ளும் பொழுது, கிறிஸ்துவில் இருக்க சிந்தையை உங்களில் இருக்க கடவுது என்று சொன்னது போல கிறிஸ்துவின் சிந்தையை அவர் அதை போய் நம்ம வேதத்தில் பார்த்து படித்து அதை தியானித்து அதை நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தும் போது, அதை நம்முடைய வாழ்க்கையில நம்ம செயல்படுத்தும் பொழுது கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு இருக்கிறது. அப்போ நம்ம ஒருபோது என்ன பண்ண போறதில்ல, சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்றாரு, சூரியனுக்கு கீழே எல்லா பிரயாசம் என்னவா, மாயையாயிருக்கிறது. ஆனா அதுல மெய் ஒன்று இருக்குது, அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. பவுலுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு பவுலை பத்தி தெரியும். நான் பரிசேயனிலும், பரிசேயன்னா ஆதியாமகத்திலிருந்து மல்கியா வரைக்கும் 2 கரைச்சி குடிச்சவர். டபுள் எம்ஏன்னு வாங்கல்ல, பிஏ, அடுத்து என்னது எம்ஏ. எம்ஏல இன்னொன்று இருக்கு, 2 தடவை படிக்கிறது. டபுள் எம்ஏ அப்படின்னா 2 தடவை. பரிசேயனிலும், பரிசேயன்னா பரிசேயனுக்கு வேதம் நல்லா தெரியும். அந்த வேதம் நல்லா தெரிந்த அந்த பரிசேயன் அதிலே ஒரு பரிசேயன். பரிசேயனிலும் நான் பரிசேயன் அப்படின்னு சொன்னவர் தன்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்தவர்களை அழித்து ஒழிக்க புறப்பட்டார். ஏன்னா இந்த வேதத்தை அவரோடு கூட யாரும் பேசி ஜெயிக்க முடியாது. என்ன பண்ண முடியாது, அவரோட பேசி ஜெயிக்க முடியாது. அதனால் அவர் என்ன பண்றார், அவரை கூப்பிடுறாங்க. கிறிஸ்தவ மதம் பயங்கரமா எருசலேமில் அதிகமா வளருது. எல்லாருமே கிறிஸ்து கிறிஸ்துன்னு சொல்லி ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவண்டை போய் சேர்கிறாருன்னு பரிசேயர்கள் என்ன பண்றாங்க, பவுலை கூப்பிடுறாங்க. பவுல் எல்லாருடைய தர்க்கம் பண்ணி கிறிஸ்தவர்களெல்லாம் என்ன பண்றாரு, துன்புறுத்தி ஜெயிலில் அடைக்கிறாரு. ஸ்தேவானுடைய மரணத்துக்கு அவர் தான் காரணமா இருக்கிறாரு. எதுக்கு காரணமா இருக்காரு? படிச்சது எது, வேதம். இடிக்கிறது எது, கோயில். அல்லேலூயா. துன்புறுத்துகிறார். அவருடைய வாழ்க்கையில அன்பு இல்லை, துன்புறுத்துகிறார். கிறிஸ்தவர்களை சிறைச்சாலையில் போடுகிறார். ஸ்தேவானை கொலை செய்வதற்கு அவர்தான் மிகப்பெரிய காரணமாய் அவர் இருக்கிறார். பவுல் தான் சவுலா இருக்கும்போது அவர் இருக்கிறார். அப்ப இப்படி வேதத்தை கரைச்சி குடிக்கிறவரு மறுபடியும் என்ன பண்றாரு, கிறிஸ்தவர்களை ஜெயிலில் போடுறதுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கி அவர் போகிறார். தமஸ்குக்கு போயிட்டு இருக்கிறாரு. தமஸ்குக்கு போயிட்டு இருக்கிற வழியில ஒரு மிகப்பெரிய பேரொளி அவரை சந்திக்கிறது. இயேசுவானவர் பேரொளி, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவரை சந்திக்கும் பொழுது அவர்கள் கண் கெட்டு போயிருது. சவுலுடைய கண் கெட்டு போகிறது. பவுல் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் சவுலா இருந்தார். கண்ணு கெட்டு போய் கீழே விழுந்து விடுகிறார். அப்போ அவர் நீர் யார் என்று அவர் கேட்கிறார். கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அல்லேலூயா. கண் இப்போ போயிடுச்சு, குருடாயிட்டாரு. 3 நாள் பார்வை இல்லை, புசிக்கல, குடிக்கல. அப்பேற்பட்ட ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் படித்து தெரிந்து கொண்ட அந்த
பரிசேனிலும் பரிசனாயிருக்கிற சவுல் இப்பொழுது பார்வை அற்றவனாகி இயேசுவால் சந்திக்கப்பட்டு இப்ப படித்ததெல்லாம் என்ன ஆகி போச்சு? அல்லேலூயா. இந்த படித்ததுனால என்ன ஆகி போச்சு? படிப்பு என்ன ஆகி போச்சு? இப்போ ஒண்ணு இல்லை. அல்லேலூயா. களைப்பு, இளைப்பு, சோர்வு, இருதயம் கரைந்து போகுது. நான் படிச்சது என்னாச்சு? நான் படிச்சது என்னாச்சு? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தானே என்று சொல்லி இயேசு பேசுகிறாரே. மரித்து போனார் என்று சொன்னாங்க. மரித்து போனவர் உயிரோடு எழுந்தார் சொன்னாங்க. நான் படிச்சேன் இந்த வேதத்தில் இல்லை. ஆனா அந்த மரித்து உயிரோடு எழுந்த இயேசு என்னிடத்தில் பேசுகிறாரே. அப்ப நான் படிச்சது என்ன? இவ்வளவு நாள் நான் நம்பினது என்ன? நான் விசுவாசிச்சது என்ன? எல்லாம் என்ன ஆகி போச்சு இப்போ? அல்லேலூயா. பெருமை என்ன ஆகி போச்சு இப்போ? எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாதது எதுவும் இல்லை, என்கிட்ட யாரும் தர்க்கம் பண்ண முடியாது, என்கிட்ட இருக்கிற வரம் என்ன, என் பக்கத்துல யாரும் நிக்க முடியாது. அப்படியே சொன்னான். ஆறுல ஒருத்தன். அல்லேலூயா. அப்படியே சொன்னான். இன்னைக்கு என்னாச்சு? இருதயம் சோர்ந்து போய் நொறுங்கி போய் கண் பார்வையற்றவனாக இயேசுவை சந்தித்தது முதல் கண் பார்வையற்றவனாக அவன் அங்க போகிறான். அல்லேலூயா. அங்க போய் ஒரு சாதாரண சீஷன், அனனியா என்கிற ஒரு சீஷன் தன் தலை மீது கை வைக்கும் பொழுது கண்களில் இருந்து மீன் செதில்கள் போல விழுந்து அவன் பார்வை அடைந்தான். அல்லேலூயா. அவன் ரத்த சிந்த ஓடுனான், துன்மார்க்கமா ஓடுனான். ஆனா தேவன் அவனை சந்தித்து என்ன நடந்தது? அங்க எனக்கு எல்லாம் தெரியும், என் கூட யாரும் தர்க்கம் பண்ண முடியாது, நான் பரிசேன் எபிரேல் பிறந்த எபிரேசேன் இஸ்ரவேல் வம்சத்தான் பென்யமீன் கோத்திரத்தான் என்று சொல்லி தன்னை பெருமை பாராட்டின அந்த சவுல் பார்வையற்றவனாய் 3 நாள் புசியாமலும் குடியாமலும் இருந்து அனனியா என்கிற ஒரு சாதாரண சீஷன். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். இங்க இருக்கிற யாராயிருந்தாலும் சரி, எவராயிருந்தாலும் சரி, நான் தகுதியற்றவன் சொல்லிக் கொள்கிற எவராயிருந்தாலும் சரி, கிறிஸ்துவின் மீது நீ நம்பிக்கையாயிருந்தால், அல்லேலூயா, கிறிஸ்துவை நீ உன்னுடைய இருதயத்தில் விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமை காண்பாய். அல்லேலூயா. தேவனுடைய மகிமை காண்பாய். மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். தேவனால் எல்லாம் கூட. எவரையும் அவர் மேன்மைப்படுத்த முடியும். சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைக்கிற தேவன் நம்முடைய தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. நம்முடைய கால்களை சமாதானத்தின் பாதையில நடத்தக்கூடிய ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஒருத்தரை மேல தூக்க இன்னொருத்தர் அவமானப்படுத்துவாங்க இந்த உலகத்துல. ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. அது பொய் வழி, அதுல பாவம் இருக்கும். ஆனா நான் இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்றேன், கிறிஸ்துவை பற்றி கொள்ளுங்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவை பற்றி கொள்ளும் பொழுது, உன் இருதயத்தில் கிறிஸ்துவை நீ பற்றி கொள்ளும் பொழுது உன்னுடைய வழியை சமாதானத்தின் வழியிலே அவர் நடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்கிறார், அவருடைய நாமத்தின் நிமித்தம் என் ஆத்துமாவை தேற்றி, என் ஆத்துமா வாழ்க்கையிலே துன்பங்களையும் துயரங்களையும் சந்தித்துக் கொண்டு என் கைகளை நான் பரிசுத்தமா வச்சிருக்கிறேன், என்ன பிரயோஜனம்? ஆனா இல்ல, என் ஆத்துமாவை தேற்றி ஆற்றி தேற்றுகிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் என்னை நீதியின் பாதையிலே நடத்துவார். அல்லேலூயா. 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 அதுதான் அதே பவுல், துன்பப்படுத்தின பவுல் துன்பப்படுகிறார். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் நீங்க போய் படிச்சு பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாங்க, 1 குறைய 40 அடியாக 1 குறைய 5 தரம் நான் அடிபட்டேன். எத்தனை தரம் அடிபட்டாரா? யாருக்காக? கிறிஸ்துவுக்காக. போய் படிச்சு பாருங்க, நிறைய சொல்வாரு. அதுல ஒண்ணு சொல்றேன். 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். இஸ்ரவேல்ல 40 தடவை ஒருத்தன் அடிச்சிட்டாக்க திருப்பி அடிக்கூடாது. எத்தனை தடவை அடிச்சிட்டா? 40 தடவை நீ தேவனுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லி, தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்துட்டேன்னு சொல்லி 40 தடவை அடிச்சுட்டா திருப்பி அவனை அடிக்க முடியாது.
அதனால் என்ன பண்ணுறான், இஸ்ரவேல் பரிசேயர்கள் என்ன பண்ணுறான், 39 தடவை அடிச்சுட்டு விட்டுறான். அல்லேலூயா. ஏன்னா இவனை திருப்பி அடிக்கணும். எதனால? 40 அடி அடிச்சுட்டா திருப்பி அடிக்க முடியாது. அதனால 39 தடவை அடிச்சுட்டு விட்டுறான். அது மாதிரி 5 தடவை அடித்தார்கள். அல்லேலூயா. இதுதான் மனுஷன். அல்லேலூயா. அதுதான் மனுஷன். மரண இருளிலும் அந்தகாரத்திலும் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியில் நடத்தவும், நம்முடைய பாவத்துக்காக பாவத்தின் சம்பளமாக மரணத்தை நமக்கு கொடுத்திருக்கணும். ஆனா அந்த மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டு தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. அதான் அன்பு. மனுஷன் என்ன பண்றான் பாருங்க, திருப்பி திருப்பி அடிக்கணும். அல்லேலூயா. நான் சொல்றேன், கிறிஸ்தவர்கள் செய்த பாவத்தை கிறிஸ்து மறப்பாரு, கிறிஸ்தவர்கள் மறக்க மாட்டாங்க, அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அல்லேலூயா. கிறிஸ்து மன்னித்து விட்டார், ஆழ்கடலில் போட்டு மறந்து விட்டார், முதுகுக்கு பின்னாடி எரிந்து விட்டார், அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவைகளெல்லாம் குலைச்சலாக்கி போட்டுட்டாரு. கிறிஸ்தவன் விட மாட்டான், உலகம் விடாது. ஏன் ஆண்டவரிடத்தில் இவ்வளவு அன்பு, ஏன் ஆண்டவருடைய வார்த்தை பிரசங்கிக்க இவ்வளவு வாஞ்ச, ஏன் நேரத்தை கொடுன்னு ஏன் கேட்கிறேன்? அந்த அன்பின் தேவனுடைய அன்பை ருசிச்சிருந்தீன்னா உட்கார்ந்து கேட்ப, பேச தோணும். அல்லேலூயா. அதனால நாங்க பேசுறோம். நம்ம கிறிஸ்துவ ஏன் பேசுறோம்? இவ்வளவு வாஞ்சையா, இவ்வளவு தாகமா, அப்படிப்பட்ட மன்னிப்பை பெற்று, இரக்கத்தை பெற்று, தயவை பெற்று, காருண்யத்தை பெற்று, ஆசீர்வாதத்தை பெற்று, ஐஸ்வர்யத்தை பெற்று, வெற்றியை பெற்று, வாழ்வை பெற்று, சுகத்தை பெற்ற அந்த நன்றி உணர்வாக தான் நேரம் தெரியல எனக்கு பேசும்போது. அல்லேலூயா. நான் பெற்று இருக்கிறேங்க, எனக்கு நேரம் போறது தெரியல, அதனுடைய அன்பு தெரியல, அதனுடைய அன்பின் ஆழமும் அகலமும் நீளமும் உயரமும் எனக்கு தெரியல. அந்த அன்பு கடலை நான் பேசிக்கிட்டே இருக்கணும், எனக்கு நேரம் போறது தெரியல, ஆவியை அடக்க முடியல. அந்த அன்பை நீங்க ருசிச்சிருக்கீங்களா? அந்த அன்பு வேண்டுமா? அந்த கிறிஸ்துவனுடைய அன்பு வேண்டுமா? அல்லேலூயா. வேண்டுமா வேண்டாமா? அல்லேலூயா. அதனாலதான் சபையில தேவனை குறித்த பிரசங்கம், இயேசு கிறிஸ்துவை குறித்த பிரசங்கம், உன்னுடைய காலிலை சமாதானத்தின் வழியிலே நடத்தக்கூடிய அந்த பிரசங்கம் கேட்டுதான் நான் அந்த அன்பை ருசிச்சேன். அல்லேலூயா. அந்த அன்பு என்னுடைய பாவங்களை தாங்கினது, சகித்தது, நம்பினது. நான் கிறிஸ்தவனா மாறுவேன், ரட்சிக்கப்படுவேன், புது சிருஷ்டியா மாறுவேன்னு கிறிஸ்து நம்பிக்கையினால தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ பவுலுடைய சுயசித்தம் களைப்பை கொடுத்தது, சோர்வை கொடுத்தது, பலவீனமா மாற்றினது. ஆனா அதே பவுல் சொல்றாரு, 1 குறைய 40 அடியாக 5 தடவை நான் அடிக்கப்பட்டேன். எதற்காக? கிறிஸ்துவுக்காக. அல்லேலூயா. துன்புறுத்தினவர் துன்புறுத்தப்பட்டார், தாங்கினார். 1-2 கொரிந்தியர் 12 போய் படிச்சு பாருங்க, நிறைய காரியங்கள் வரும், எவ்வளவு பாடுபட்டாருன்னு. அல்லேலூயா. அப்போ சூரியனுக்கு கீழே என்ன போட்டிருக்குது? படிச்சீங்களா? பிரசங்கி எடுங்க, 1:3 எடுங்க. பிரசங்கி 1:3 எடுங்க. சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்திலும் அவனுக்கு பலன் என்ன? அப்ப இவருக்கு என்னங்க பலன்? இவ்வளவு அடிபட்டாரு, இவ்வளவு நாசமோசங்களை சந்திச்சாரு, கல்லர்களால் அடிபட்டாரு. இதனால என்ன பலன்? என்ன பலனுங்க? என்ன பலன்? ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஒண்ணுமே கிடையாதா? சூரியனுக்கு கீழே பவுல் இவ்வளவு பாடுகளை ஏன் பட்டாரு? முதல்லையும் பாடுபட்டாரு. நான் சொல்றேன், பாடுகள் உலகத்துல உபத்திரவங்கள் உண்டு, திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். கிறிஸ்தவர்களுக்கும் பாடு இருக்கு, வெளியில போய் கிறிஸ்தவர் அல்லாதவர்களை போய் கேளுங்க, அவர்களுக்கு பாடு இருக்கு. ஐஸ்வர்யவான போய் கேளுங்க, அவனுக்கு பாடுகள் இருக்கு. எல்லாருக்கும் பாடுகள் இருக்கு. மனைவியை கேளுங்க, என்ன சமைக்கிறதுன்னு தெரியல, இன்னைக்கு என்ன சமையல் பண்றதுன்னு தெரியல, அது ஒரு பாடு. நிறைய பேருக்கு என்ன குழம்பு வைக்கிறது இன்னைக்கு உண்டா இல்லையா? குழம்பு இருக்கிறீங்களா இல்லையா? அல்லேலூயா. பாடு. நான் அதனால என்ன பண்ணிடுவேன், 100 கிராம் பகடா வாங்கிட்டு போயிடுவேன், என்ன இருக்குன்னு தெரியாது. அல்லேலூயா. பாடு. எல்லாருக்கும் பாடுகள் இருக்குதுங்க.
பவுல் சொல்றாரு, 1 Corinthians 39 அடி 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டேன். யாருக்காக? கிறிஸ்துவுக்காக அடிக்கப்பட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ தேவன் அவரை சந்திக்கிறார். 22 அப்போஸ்தலர் 22 6-14. அப்போஸ்தலர் 22 6-14 படிங்க. பாருங்க, நல்லா கவனிங்க. அப்படி நான் பிரயாணப்பட்டு தமஸ்குவுக்கு சமீபமான பொழுது மத்தியான வேளையிலே சடிதியாய் வானத்திலிருந்து பேரொளி உண்டாகி என்னை சுற்றி பிரகாசித்தது. நான் தரையில் விழுந்தேன். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை அப்பொழுது அவன் தம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும். போதும், வந்துருச்சா? தமஸ்குக்கு போற வழியில இயேசு சவுலை சந்திக்கிறார். சவுல் பார்வையற்றவனாய் கீழே விழுகிறான். தமஸ்குக்கு போகிறான். அனனியா என்பவன் தலையில கை வைக்கிறான். அவனுக்கு பார்வை அடைந்து, பார்வை அடைந்த பிறகு என்ன சொல்றான்? அவன் நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும். உன்னையே கிறிஸ்து உன்னை சந்திக்கிறார். கிறிஸ்தவர்களை துன்புறுத்த போன வழியிலே கிறிஸ்து சவுலை சந்தித்து என்ன சொல்கிறாரு? நீ நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும். தேவனுடைய திருவுளம் என்ன? உன் கால்களை சமாதானத்தின் வழியில் நடத்தவும். ஹல்லேலூயா. மரண இருளிலும் அந்தகாரத்திலும் உட்கார்ந்திருக்கிறவர்களாகிய நம்மை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும், வெளிச்சத்தின் வழியிலே நடத்தவும், நீதியின் பாதையிலே நடத்தவும், பரிசுத்தத்தின் பாதையிலே நடத்தவும் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. தெரிந்த பிற்பாடு பவுலுக்கு தலையில கை வைக்கப்படுகிறது. அனனியா என்பவன் கை வைக்கிறான். ஒரு சாதாரண மனுஷன் கை வைக்கிறான். வேதத்தை கரைச்சி குடிச்சவன் இல்ல, கிறிஸ்துவின் ஆவியானவரை பெற்றவன். அல்லேலூயா. கிறிஸ்துவின் ஆவியானவரை பெற்றவன் அனனியா தலையில கை வைக்கிறான். அனனியா பவுல் தலையில கை வைக்கிறான். பவுலுக்கு பார்வை அடைகிறது. அதுக்கு பிற்பாடு நீ தேவனுடைய திருவுளத்தை அறிய வேண்டும் என்று சொல்லி தேவன் தன்னுடைய திருவுளத்தை பவுலுக்கு வெளிப்படுத்தும் போது பவுலுடைய வாழ்க்கையிலே ஏராளமான பாடுகள். அல்லேலூயா. என் நிமித்தம் இவன் எவ்வளவு பாடுபட வேண்டும் என்று நான் அப்படிப்பட்ட பாத்திரம். அது பாடுபடக்கூடிய பாத்திரம். சூரியனுக்கு கீழே பாடுபடக்கூடிய பாத்திரமாய் மாறினார். சூரியனுக்கு கீழே கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும் கிறிஸ்துவை அறியாதவர்களும் பாடுகள்ல தான் இருக்கிறாங்க. இவனும் பாடுகள் தான் இருக்கிறான். அந்த சூரியனுக்கு கீழே படுகிற பாடுகள் என்ன? அந்த பாடுகளுக்கு வேற வித்தியாசம் இருக்குது. அல்லேலூயா. அந்த பாடுகளுக்கு வித்தியாசம் இருக்குது. உலகத்தை பாவம் செய்து பாடுபட்டு அதனால என்ன பிரயோஜனம்? தீமை செய்து பாடுபட்டு என்ன பிரயோஜனம்? நன்மை செய்து பாடு அனுபவித்தால் மேன்மை. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக நீ நன்மை செய்து பாடுபடும் பொழுது அது மேன்மை. தீமை செய்து பாடுபடுற, பாவம் பண்ணிட்டு, தவறு பண்ணிட்டு, பாவம் பண்ணிட்டு, அதனால நான் பாடுபடுறேன் ஆண்டவரே, நான் பாடுபடுறேன் ஆண்டவர். என்ன நானா அதுக்கு காரணம்? தாய் தகப்பனே கேட்பாங்க இல்லையா? என் பேச்ச கேட்டியா? நீ என் பேச்ச கேட்டியா? கேட்குறாங்களா இல்லையா? தாய் தகப்பன் கேட்குறாங்க இல்லையா? இல்லையா? தீமை செய்து பாடு அனுபவித்தா சூரியனுக்கு கீழே என்ன பிரயோஜனம்? நன்மை செய்து பாடு அனுபவித்தா அதனுடைய பலன் இருக்கிறது. ஹல்லேலூயா.
அதுக்கு அந்த பிரயோஜனத்துக்கு கண்டிப்பா பலன் இருக்குது. நீ தேவனுக்கென்று பரிசுத்தமாய் நீதியாய் ஒழுக்கமாய் பயந்து நடுங்கி வாழ்ந்தா அதுல நிமித்தம் வருகிற பாடுகளுக்கு பிரயோஜனம் இருக்கிறது. அல்லேலூயா. யாக்கோபு தேவன் சந்திக்கிறாரு. ராகேல பார்த்தது மயங்கி விழுந்துடுறான். அது நிமிஷம் பாடுகள், பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. 10 முறை என்னுடைய சம்பளத்தை மாத்தினான். பாடுகள் அனுபவிச்சேன், எல்லாம் சம்பாதிச்சலாம், என் மாமன் பிடுங்கிட்டான் சொல்றானா இல்லையா? அது நன்மை செய்து பாடு கிடையாது. ஆண்டவர் சொல்கிறாரு ஓசியா தீர்க்கதரிசியின் மூலமாக, யாக்கோபு சீரியா தேசத்துக்கு ஓடி போனான், ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்த்தான், ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்தான். சொல்றாரா இல்லையா? அப்படியே சொல்றாருங்க. ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்த்தான், எனக்கு ஆடு மேய்த்தான், பெண்ணுக்காக ஆடு மேய்த்தான், ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்தான், கர்த்தருக்கு ஊழியம் செய்தான் போட்டிருக்குது. ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தை சொல்கிறார். அப்ப பாடுகள் நன்மை செய்து அனுபவிக்கிறது, பாவத்தின் கீழ்ப்படியாமையினால் அனுபவிக்கிறது இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் நான் சொல்றேன், நீ நன்மை செய்து பாடு அனுபவித்தால் அது தேவனுக்கு மகிமை. அது சொல்ற. ஹல்லேலூயா. நம்மை சந்திக்கிறது நம்மை பூரணப்படுத்தி. இன்னும் 5 நிமிஷம் இருக்குங்க எனக்கு, உங்க டைம் படி எனக்கு 5 நிமிஷம் இருக்கு. ஹல்லேலூயா. என்னை ஒடுக்காதீங்க. ஹல்லேலூயா. அப்போ ஏன் சந்திக்கிறார் நம்மை? ஏன் நம்மை சந்திக்கிறார் தேவன்? நம்ம ஏன் சந்திக்கிறார்? பூரணப்படுத்த. ஹல்லேலூயா. குறையுள்ள என்னை, தகுதியற்ற என்னை பூரணப்படுத்த என்னை சந்திக்கிறார் தேவன். ஹல்லேலூயா. பூரணப்படுத்துகிறவர் அவர். ஏன்னா அவர் பூரணர். யாரு பூரணர்? இயேசு பூரணர். அந்த பூரணர் என்கிட்ட இருக்க குறைவை எல்லாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவாக்குகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. என்னை பூரணப்படுத்த என்னை சந்திக்கிறார். என்ன பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். இந்த உலகத்தில் அந்த பூரண அன்பனி ஏன் அவ்வளவு அடிபட்டாரு? அப்ப கூட ஐயோ வேணாம் ஓடி இல்லையா அவரு? அல்லேலூயா. ஏன் ஓடி இல்லையா? ஐயோ இந்த உபத்திரம் எனக்கு வேண்டாம், இந்த அவமானம் எனக்கு வேண்டாம், பொய்யா குற்ற சாட்டுறாங்க, ஐயோ எனக்கு ஊழியம் வேண்டாம், ஓட மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் அனுமதிக்கு மாதிரி இருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த உலகத்துல அந்த பூரண அன்பு, அந்த கிறிஸ்துவனுடைய அன்பு நமக்குள்ள வந்துருச்சுன்னா அந்த பூரண அன்பு என்ன பண்ண? பயத்தை புறம்பே தள்ளும். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளி நம்ம என்ன பண்ணோம்? பூரணமாக்கும். அல்லேலூயா. அப்போ அந்த தேவனுக்கு நீ சூரியனுக்கு கீழே பிரயாசப்படும் பொழுது, தேவனுக்கென்று பரிசுத்தமாய் நீதியாய் ஒழுக்கமாய் பயந்து நடுங்கி நீ வாழும் பொழுது, முடிக்கிறேன். எபிரேயர் 6. அல்லேலூயா. எபிரேயர் 6 10 11 எடுங்க. எபிரேயர் 6 10 11. உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. அல்லேலூயா. நீ தேவனுக்கென்று பரிசுத்தமாய் அவர் மீது வைத்த அன்பின் நிமித்தம் நீ இந்த சூரியனுக்கு கீழே படுகிற பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. அல்லேலூயா. அநீதி உள்ளவர் அல்ல. நீ பரிசுத்தமா தேவனுக்கு பயந்து நீதி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து ஒரு கனமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தினா அதை மறக்கிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. மறக்க மாட்டாரு. சூரியனுக்கு கீழே தான் செய்யறோம். அல்லேலூயா. என்ன என்ன பிரயாசம், என்ன என்ன அது கிடைக்குதுன்னு கேட்டான் சாலமன் ராஜா. என்ன கிடைக்குதுன்னு கேட்டான். சூரியனுக்கு கீழே நீ பிரயாசப்பட்டா என்ன கிடைக்கிறதுன்னு கேட்டான். ஆனா அவர் சொல்றாரு, நான் அநீதி உள்ளவர் அல்ல, மறக்க மாட்டேன். அல்லேலூயா. ஆனால் தான் பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு இது முதல் ஜீவ கிரீடம் எனக்கு முடிங்க வைக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. நல்ல போராட்டம் இருக்குதுங்க, கெட்ட போராட்டம் இருக்குது.
நம்ம நல்ல போராட்டம் போடணும். கிறிஸ்தவர் என்ன போராட்டம் போராடணும்? அல்லேலூயா. சூரியனுக்கு கீழே தேவனுக்கு பயந்து அவர் வழியில் நடந்து பாக்கியவானாய் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் நம்முடைய ஆத்மாவை அதாவது தீமை செய்து பாட அனுபவித்தால் ஆற்றி தேற்றதுக்கு யார் வருவா? ஐயோ பரவாயில்லப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. தீமை செய்து பாடுபட்ட யாரும் ஆத்மாவை தேத்துவாங்களா? வசனம் சொல்லுவாங்க உலகத்தில் 10 பேருக்கு நல்லது சரி நான் எதுவுமே தப்பு இல்லைன்ட்டு. அது சினிமா வசனங்க. தீமை செய்து பாடு அனுபவித்தால் உன் ஆத்மா வேதனைப்படும் பொழுது, ஆத்மா வேதனைப்படும் பொழுது அந்த ஐஸ்வர்யான் சொல்றான், லாசருடைய சுண்டு விரல்ல தண்ணியை தொட்டியான் நாக்கில் வைகின்றான். ஆத்மாவை தேற்றுவதற்கு யாரும் இல்லைங்க. அல்லேலூயா. நரகத்தில் வேதனைப்படும் பொழுது உன் ஆத்மாவை தேற்றுவதற்கு தண்ணியில விரலை விட்டு ஒரு நாக்கில் வைக்கிறதுக்கு ஆள் இல்லை. அல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் எனக்கு ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் பூர்வ காலங்களில் பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்க தரிசிகள் மூலமாய் திருவலம் பற்றின தேவன், நீங்கள் வழியிலே நின்று நல்ல வழி எவைகள் என்று அதிலே பார்த்து அதிலே நடுவுங்கள். அல்லேலூயா. அதுக்கு தான் வேதம் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு தான் அதை படித்து முழங்கால நின்று தியானித்து, ஆண்டவரே இந்த பிள்ளைங்களுக்கு வார்த்தையை கொடுங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவனுடைய மகிமையை, மாட்சிமையை, மகத்துவத்தை, மேன்மையை அறிவிக்கிற அப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுங்க. இருதயங்கள் திறக்கப்படட்டும், இருதயங்கள் மாற்றப்படட்டும், கிறிஸ்துவனுடைய அன்பண்டை ஈர்க்கப்படட்டும். ஆண்டவரே உம்மை புரிந்து கொள்ளட்டும், பிரகாசமுள்ள மனக்கண்களை கட்டளிடும். அப்படிப்பட்ட வேண்டுதலோடு தான் செய்தியை சேகரித்து வருகிறேன். அல்லேலூயா. கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? என்ன பிரிக்க முடியாது. நான் அதனால தான் ஆரணியில் சபையில் சொல்லிட்டு வந்தேன், சபை எனக்கு பெருசு இல்லை, கர்த்தர் எனக்கு பெரியவர். அல்லேலூயா. எத்தனை பேர் உங்களுக்கு கர்த்தர் பெரியவராக இருக்கிறார்? எத்தனை பேர் உங்களுக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார்? அல்லேலூயா. கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? மரணமோ நாசமோசமோ நிர்பந்தங்களோ எதுவுமே பிரிக்க முடியாது. பாவம் இழிவான மனிதனாய் மாற்றும். கிறிஸ்து நம்மை சமாதானத்தின் வழி நடத்தி தகுதிப்படுத்தி ஆசீர்வாதத்தின் வழியில் நடத்துவார். அல்லேலூயா. டெய்லி எடுத்து பார்க்கறது, கரெக்டா கரெக்டா கரெக்டா, ஆண்டவரே 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 ஆண்டவரே. அல்லேலூயா. அதனால தான் எனக்கு நேரம் கொடுன்னு கேட்குறேன். ஏன் பெருமைக்காக இல்லை, ஆண்டவருடைய மேன்மைக்காக கேட்குறேன். அல்லேலூயா.